அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் அப்படிங்கிற மாதிரி நீங்க பாஜகவை தமிழகத்துல நீங்க எடுக்கலாம். 2026 வந்து கண்டிப்பாக தமிழகத்துல தேர்தலில் வந்து பாஜக தலைமையில அந்த கூட்டணி குறைந்தபட்சம் இல்ல, அந்த கூட்டணி வந்து நிச்சயமா ஆட்சியை பிடிக்கும். அல்லங்க ஜாதியை பார்த்து தான் இல்லைன்னா மதத்தை பார்த்து தான் வைக்கிறாங்கன்னு இல்ல, திறமை இருந்தா கண்டிப்பா அதை பயன்படுத்துறாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் இந்த அம்மா சொன்ன ஆட்கள் எல்லாம் இங்க போட்டாங்க, இன்னொரு மாநில நிர்வாகி சொன்னதுக்கெல்லாம் இங்க போட்டாங்க. அப்படி எதுவுமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இங்க வந்து வெளிப்படையா மைக்க பிடிச்சு பேசும்போது எல்லாம் பேசிக்குவாங்க. அப்புறம் அந்த பக்கம் வந்து அண்ணன் கூட ஒரு தொடர்பு வச்சிருப்பாங்க, ஸ்டாலின் கூட அங்க ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பாங்க. பாஜகவுக்கு எதிரி திமுக தான். அண்ணாமலைக்காக பாஜகவுக்கு வந்தவங்க நிறைய இருக்காங்க. அவர் ஒரு ரோல் மாடலா எடுக்கிறாங்க. ஒன்று திமுக இருந்து வந்தவங்களா இருப்பாங்க, இல்லைன்னா அண்ணா திமுக இருந்து வந்திருப்பாங்க, இல்ல கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இதுல இருந்து வந்திருப்பாங்க. ஏதோ ஒரு கட்சியில இருந்து இதுக்கு முன்னாடி இருந்தவங்க தான் அங்க வந்திருக்காங்க. அதான் சாத்தியப்படும். அரசியல் பண்ணணும்னு சொல்லி அவர் பண்ணணும்னு வந்துட்டாரு. அவர் வந்து அரசியலை கொஞ்சம் நியாயமா நேர்மையா பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதே சமயத்துல அவரும் ஒரு அரசியல்வாதியா நடந்துகிட்டாதான் வெற்றி பெற முடியும். யாரு கூட அரசியல் பண்றாரு? சாக்கடை அரசியல் பண்ணக்கூடிய திமுக கூட அரசியல் பண்றாரு. பாஜகவுக்கு ஓட்டு ஏற்கனவே போட்டவங்க விஜய்க்கு போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. வணக்கம். தமிழகத்துல வந்து பாஜக தொண்டர்களும் பாஜக தலைவர்களும் என்ன பண்ணா ஆட்சி பிடிக்க முடியும்? கண்டிப்பாக நல்ல கேள்வி. அதாவது தமிழகத்துல பாஜக இப்பதான் வந்து கொஞ்சமா வளர ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக திரு அண்ணாமலை IPS அவர்கள் வந்து தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவராக வந்த பிறகுதான் இந்த கட்சியை எல்லா இடமும் போய் சேர்ந்துருக்கு. அதை நம்ம பார்க்கணும். தமிழகத்தில் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் அப்போ ஒன்றுமே செய்யலையா? பொன் ராதாகிருஷ்ணன் ஒன்றும் பண்ணலையா? தமிழிசை சவுந்தரராஜன் ஒன்றும் பண்ணலையா? எல் முருகன் அவர்கள் ஒன்றுமே கட்சிக்காக வேண்டி ஒன்றுமே பணியாற்றலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் அவங்கவங்க பங்களிப்பு அவங்க செய்தாங்க. அதை நம்ம யாருமே இல்லை அப்படின்னு நம்ம செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் அந்த நேரங்களில் அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு எவ்வளோ வளர வைக்க முடியுமோ, கட்சியை வளர்க்க முடியுமோ அவங்க அந்த பணிகளை செய்திருக்காங்க. ஆனால் திரு அண்ணாமலை IPSனுடைய வரவுக்கு பிறகுதான் பாஜக வந்து ஒரு விஸ்வரூப வளர்ச்சியை பெற்றிருக்கு. அதாவது கட்சி தாண்டி, மொழி தாண்டி, மதம் தாண்டி எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி எல்லாத்தையும் உடைச்சி தள்ளிட்டு போய் மற்றவங்களெல்லாம் பாஜக பக்கம் இழுத்தது வந்து அண்ணாமலை தான். மற்றவங்க இருக்கும்போது சித்தாந்த ரீதியாக ஒரு தேசியவாதியாக பாஜக பக்கம் வந்து ஒவ்வொரு தடவை வந்துட்டே இருந்தாங்க. அண்ணாமலை வந்த பிறகுதான் அண்ணாமலையே ஒரு ரோல் மாடலாக எடுத்துட்டு அண்ணாமலைக்காக பாஜகவில் வந்தாங்க. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பாஜக சித்தாந்தத்துக்காக வந்தாங்க, ஒரு தேசியவாதியாக பாஜகவை ஆதரிச்சாங்கிறது பெரிய விஷயம் இல்லை. அண்ணாமலை அவர்களுக்காக பாஜக வந்தாங்க பார்த்தீங்களா, அதுதான் பெரிய விஷயம். அதனால தமிழகத்தில் பாஜக வந்து திரு அண்ணாமலை IPS வரவுக்கு பிறகு வந்த வளர்ச்சி வந்து அபரிமிதமானது. அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் அப்படிங்கிற மாதிரி நீங்க பாஜகவை தமிழகத்தில் நீங்க எடுக்கலாம். அதனால இப்போ வந்து நல்ல ஒரு சூழ்நிலையை நோக்கி இப்போ போயிட்டு இருக்கு, நகர்ந்துட்டு இருக்கு. திரு அண்ணாமலை IPS வந்து மறுபடியும் ரெண்டாவது தடவையாக தொடர்ந்து வந்து பாஜகவினுடைய தலைவராக இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து அறிவிக்கப்பட இருக்கிறாங்க. இது உறுதியானது தான். அவர் தான் தலைவராக தொடர்ந்து போறாரு. இன்னும் ஒரு 3 வருஷம் அவர் இருக்க முடியும். பாஜக சட்டத்திட்டங்கள் படி அவரை வந்து வைக்க போறாங்க. அப்படின்னா 2026 வந்து கண்டிப்பாக தமிழகத்துல தேர்தலில் வந்து பாஜக தலைமையில அந்த கூட்டணி குறைந்தபட்சம் இல்ல, அந்த கூட்டணி வந்து நிச்சயமா ஆட்சியை பிடிக்கும். அந்த அளவுக்கு வளர்ந்து போயிட்டு இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தமிழகத்துல வந்து பாஜக திறமையான தொண்டர்கள் வந்து புறக்கணிக்கப்படுறாங்கன்னு சொல்றாங்க, அது உண்மையா? அதாவது பாஜகவில் உள்ள மூத்த தொண்டர்கள் இல்லைன்னா வந்து ஒரு திறமையான, நீங்கள் சொன்ன திறமையானவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல, அப்படி கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்த இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். பாஜகவில் இருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய ஆட்கள் இல்லை பாஜகவில் கட்சியினுடைய உறுப்பினர்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நிறைய சட்டத்திட்டங்கள் வச்சுருக்காங்க. இப்போ ஒரு மாவட்ட அளவில் ஒருத்தர் மாவட்ட தலைவராக வரணும் அப்படின்னா அவர் வந்து 8 வருஷம் குறைஞ்சது வந்து பாஜகவில் தீவிர உறுப்பினர் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கணும். 2 தடவையாவது மாவட்ட அளவில் ஏதாவது ஒரு பதவியில் பொறுப்பில் இருந்திருக்கணும். இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வச்சிருக்காங்க. திடீர்னு வந்தவொடனே பதவி, ஆனால் விதிவிலக்கு இருக்கு. திரு அண்ணாமலை IPS பாஜகவுக்கு வந்தவுடனே துணைத் தலைவராக கொடுத்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாளிலே 2021 எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஒரு மாநில தலைவர் ஆக்குனாங்க. இது வந்து விதிவிலக்காகவும் உண்டு. ஆனால் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏற்கனவே இருந்தவங்க கட்சியில் திறமையாக செயல்படுறவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால் வந்து அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் இப்போ சமீபத்தில் வந்து மாவட்ட தலைவர்கள் தேர்தல் வந்து நடந்துச்சு தமிழகம் முழுக்கவே. இப்போ தென்காசி மாவட்டத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திரு ஆனந்தன் ஐயாசாமி அவர் ஒரு நல்ல படிப்பாளி, ஒரு திறமையான ஆள். அவருக்கு தான் அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் கிழக்கு மாவட்டம் கோபகுமாருக்கு கொடுத்துருக்காங்க. அதான் எங்கள் மாவட்டம். கோபகுமார் ஒரு நல்ல திறமையான ஆள், கட்சி தொண்டர்கள்ட்ட நல்ல மரியாதையான ஆள். அவர் வந்து மாநில இளைஞரணி தலைவரெல்லாம் இருந்தவர்.
பஞ்சாயத்து பிரசிடெண்டா அவர் வெற்றி பெற்று இருந்தவர். அதனால அவர் வந்து ஒரு மக்கள் பிரதிநிதியாகவும் இருந்தவர். அவருக்கு தான் இப்போ வந்து கிழக்கு மாவட்ட தலைவருங்கிற இதை கொடுத்துருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில். நீங்கள் அங்கே ஜாதியை பார்த்து தான் கொடுத்தாங்கன்னா, கிழக்கு மாவட்டத்தில் பெரும்பான்மை ஜாதின்னு எடுத்தீங்கன்னா ஒன்று நாடாராக இருக்கும், இல்லைனா இன்னொன்று வந்து பிள்ளைமார் சமுதாயமாக இருக்கும். ஆனால் அவர் 2 சமுதாயமும் இல்லாத ஒரு சிறிய ஒரு அதாவது குறைவான எண்ணிக்கையில் உள்ள சமுதாயத்தை சார்ந்தவர் தான். அதனால் இங்கே ஜாதியை பார்த்து தான் இல்லைனா மதத்தை பார்த்து தான் வைக்கிறாங்கன்னு இல்லை, திறமை இருந்தால் கண்டிப்பாக அதை பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் சொன்ன அடிப்படையில் வந்து அதாவது திறமையானவர்கள் சில இடங்களில் புறக்கணிக்கு வாய்ப்பு இருந்திருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு அரசியல் கட்சின்னு சொல்லும்போது அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள் சில இடங்களில் சில நண்பர்கள் இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நடந்தது உண்மைதான். திறமை இருக்கோ இல்லையோ, மாவட்ட தலைவரா அவருக்கு வேண்டப்பட்டவங்களா பிடிச்சி எல்லா மாவட்டத்திலும் உண்டு. திருச்சி மாவட்டத்திலாம் ரொம்பவே வெளிப்படையவே தெரியும். திருச்சி இல்லைன்னா எந்த மாவட்டத்தை எடுத்தீங்களாலும் சரி தான், மாவட்ட தலைவராக இருக்கிறவர் அவருக்கு யார் வந்து தோதான ஆட்களாக இருப்பாங்களோ அவங்கள மட்டுமே வந்து போட்டுருவாங்க. எல்லா அரசியல் கட்சியிலும் இந்த புள்ள தான் அவங்களுக்குன்னு, அப்போ தான் அவங்களுடைய இந்நிலையை வந்து இருப்பை வந்து ஸ்ட்ராங் பண்ண முடியுங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு இதை பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அண்ணாமலை வந்து இதுக்கு முன்னாடி உள்ள மாவட்ட தலைவர்களெல்லாம் அண்ணாமலை அவர்களால் போடப்பட்டவர்கள் கிடையாது. அவருடைய பரிந்துரைப்படி நியமிக்கப்பட்ட ஆள் இல்லை பயன்படுத்தப்பட்ட வந்தவங்க எல்லாம் கிடையாது, தேர்வு செய்யப்பட்டவங்க கிடையாது. இப்போ எடுத்திருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்களை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லாருமே அண்ணாமலையுடைய அறிவுரை இல்லாமல் அவருடைய பரிந்துரை இல்லாமல்லாம் யாரையும் போடல. இதை மாதிரி சில பேர் தவறான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எப்படின்னா, அது பொன் ராதாகிருஷ்ணன் அவர் ஒரு 10 மாவட்டத்துக்கு அவருக்கு இஷ்டத்துக்கான அவர் சொன்ன ஆட்களெல்லாம் போட்டுட்டாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் இந்த அம்மா சொன்ன ஆட்களெல்லாம் இங்கே போட்டாங்க, இன்னொரு மாநில நிர்வாகி சொன்னதுக்கெல்லாம் இங்கே போட்டாங்க. அப்படி எதுவுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஆனந்தன் ஐயாசாமி எல்லாம் வந்து நேரடியாகவே அண்ணாமலைக்கு தெரிஞ்சவர், அவர் நல்ல திறமையான ஒரு படிப்பாளி, அதனால அவரை அங்கே பயன்படுத்தினாங்க. எங்கள் மாவட்டத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா இவர் நம்ம பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னால தான் போட்டிருக்காங்க, அப்படிலாம் கிடையாது. நான் விசாரித்த வரையில் அவங்க 7 பேர் போட்டியில் இருந்தாங்க. 7 பேரில் ஒரு ஆள் வந்து கோபகுமார். அந்த கோபகுமார் வந்து திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து அவர் தான் வந்து செட்டப் பண்ணி கொண்டு வந்தாருங்கிற மாதிரி இல்லை. நான் விசாரிச்சதில் அப்படி இல்லை, அதுக்கு வெளியே உள்ளவர் தான். அவர் யாரை விருப்பப்பட்டாரோ அது அவரை தாண்டி தான் இதை போட்டதாக சொன்னாங்க. இல்லை அப்படிலாம் பார்க்கும்போது வந்து நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆள் சொல்ல விட தான் போடுவாங்க, அப்படிலாம் கிடையாது. இப்போ வந்து ஏறக்குறைய மாவட்ட தலைவர்கள் லிஸ்ட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ போட்டிருக்க மாவட்ட தலைவர்கள் எல்லாமே திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவங்களை ஒத்து போகிற மாதிரியான ஆள், இல்லைன்னா எல்லோருக்குமான ஆட்கள், எல்லோரும் யாருனாலும் குறை சொல்லாத ஆள், எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான தலைவர்களை தான் பெரும்பாலும் எல்லா இடமும் போட்டிருக்காங்க. அதில் பெரிய இஷ்யூ இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இது கண்டிப்பாக புறக்கணிக்கப்படுதுன்னா சில சூழ்நிலைகளில் சில இடங்களில் இல்லை கீழ்மட்டத்தில் ஒன்றிய அளவில் பஞ்சாயத்து அளவில் அந்த மாதிரி சில அதிருப்தியானவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அது மாறும்னு நான் நினைக்கிறேன். தமிழக பாஜக வந்து இது திராவிட பாஜகன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அது உண்மையா? தமிழக பாஜகவை ஒட்டுமொத்தமாக அப்படி சொல்லலை. தமிழக பாஜகவில் ஒரு பிரிவை வந்து திராவிடியா பாஜக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம். அது உண்மை தான். நானே இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கேன், ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்தே பயன்படுத்தியிருக்கேன். எதனால அப்படின்னா, திமுகவுக்கு வந்து இந்த சொம்பு தூக்குறதே ஒரு குறிக்கோளாக வச்சு சில பேர் மூத்த தலைவர்கள் வந்து அந்த மாதிரி இருக்காங்க. திமுகவுக்கு வந்து அதாவது இங்கே வந்து வெளிப்படையாக மைக்க பிடிச்சி பேசும்போதெல்லாம் பேசிக்குவாங்க. அப்புறம் அந்த பக்கம் வந்து அண்ணன் கூட ஒரு தொடர்பு வச்சுருப்பாங்க, ஒரு ஸ்டாலின் கூட அங்கே ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்பாங்க. அது கேட்டால் ஃபேமிலி ஃப்ரெண்டுங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. அது சில அமைச்சர்கள் கூட மூத்த தலைவர்கள் எல்லாம் தொடர்பில் இருப்பாங்க. இது அரசியலுக்காக இங்கே நீங்கள் மேடையில் பேசுகிறது இதெல்லாம் வந்து இருக்கும். அந்த பக்கம் பார்த்தா இன்னொரு ஃப்ரெண்ட்ஷிப், அது தொண்டர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, ஏற்றுக்கலை. இல்லைன்னா பிஜேபி எப்பவும் வளர்ந்துருக்கணுமே, இது ஏற்றுக்கலை. அப்போ இப்போ அண்ணாமலை வந்த பிறகு மட்டும் என்ன அப்படின்னா, அண்ணாமலை வந்து டிக்ளேர் பண்ணிட்டார். அவர் மாநில தலைவராக நியமிக்கப்பட்ட பிறகு நடந்த முதல் கூட்டம் வந்து போராட்டம் வந்து தஞ்சை டெல்டாவில் தான் நடந்துச்சு, தந்தை தரணியில் தான் நடந்துச்சு. அங்கே வந்து நடந்த போராட்டத்தில் ஒரு வெளிப்படையாகவே அந்த விவசாயிகளுக்கான போராட்டம் அதில் ஒரு வெளிப்படையாகவே அறிவிச்சிட்டார், எதிரி திமுக தான், பாஜகவுக்கு எதிரி திமுக தான், அது சித்தாந்த எதிரி, அரசியல் எதிரி, அதுதான். அதை நோக்கி தான் நாங்கள் பயணம் பண்ண போகிறோம். நான் வந்து மேல்மட்டத்தில் வந்து ஒரு மேம்போக்காக நான் வந்து திமுகவை திட்டிட்டு இல்லைன்னா எதுக்குற மாதிரி நான் பேசிக்கிட்டு பசப்போ ஏதோ ஒன்று சொல்லிட்டு அப்புறம் வந்து அண்டர் கிரவுண்டில் நான் அவங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் ஏற்படுத்த மாட்டேன். அது இதுக்கு முன்னாடி இருந்த சில சந்தர்ப்பங்களில் சில பேர் அப்படி செய்திருக்கலாம் அப்படிங்கிறத அவர் வெளிப்படையாக போட்டு உடைச்சிட்டார். அதனால் அப்போ அதில் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் அந்த நிலைப்பாட்டில் அவர் சரியாக இருக்கார், எங்கேயுமே மாறல, கொஞ்சம் கூட பிசுறு தட்டலை, தெளிவாக அவருடைய இது போகிற. இல்லைன்னா தான் எல்லாரும் ஆதரிக்கிறாங்க. அதான் ஒரு வார்த்தையை சொன்ன பார்த்தீங்களா, பாஜகவில் அதாவது ஒரு தேசியத்துக்காக இல்லைன்னா நாட்டை நேசிக்கிறோங்கிறதுனால தேசியவாதியாக பாஜகவுக்கு வந்தது கடந்த காலம். இப்போ அப்படி இல்லை, அண்ணாமலைக்காக பாஜகவுக்கு வந்தவங்க நிறைய இருக்காங்க. அவர் ஒரு ரோல் மாடலாக எடுத்து வந்திருக்காங்க. அதனால்
இப்போ இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திறமையான ஒரு இதுதான் அடுத்த எலெக்ஷனில் சந்திக்கும் போது ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. திராவிடியா பாஜகங்கிறது ஒரு இது இருக்கு உள்ள, அவங்க இந்த மாதிரிப்பட்ட கொத்தடிமை வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கிறது உண்மைதான். இருந்தாலும் அதெல்லாம் இன்னும் வந்து மாற்றிக்குவாங்க அவங்கள, இல்லைன்னா அவங்கள மாற்றிக்குவாங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும். அந்த மாதிரி ஆட்கள்லாம் அவங்க திருந்தணும், இல்லைன்னா திருத்தப்படுவாங்க, அட்ரஸ் இல்லாமல் போயிடுவாங்க. இல்லைட்டா இந்த 3 ஆப்ஷன் தான் எல்லாம் இருக்குது, வாய்ப்பு இருக்குதுங்கிறது உண்மைதான். தமிழக பாஜக மூத்த தலைவர்கள் வந்து அண்ணாமலைக்கு இடையூறு செய்கிறாங்களா? அது உண்மையா? ஆமாம், கண்டிப்பாக அது உண்மைதான். உண்மைதான். நானே பல பேரை வந்து வெளிப்படையாகவே சொல்லியிருக்கேன். திருப்பி நான் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் அவங்களுடைய பெயர்களை. அதனால் உண்மைதான் அது. அதாவது அதுக்கு என்ன காரணம்னா, தமிழக பாஜகவை எந்த லட்சணத்தில் வச்சுருந்தாங்க அப்படின்னா, தமிழக பாஜகன்னா ஒரு 7 பேர், நாங்கள் இவர் அப்படி ஒரு 7 பேரை பேரை சொல்லிவிட்டு நாங்கள் தான் தமிழக பாஜக. டெல்லியிலேருந்து எதாவது சொல்லுவாங்க வேலை வெட்டி இல்லாமல், நாங்கள் வந்து அவங்க சொல்கிறதுக்கு சரி ஜி பண்ணிடுறோம் ஜின்னு சொல்லிட்டு போவோம். அப்புறம் நாங்கள் 7 பேரும் என்ன முடிவு எடுக்குமோ அதான் தமிழகத்தில் நாங்கள் செய்துட்டு இருப்போம். அதனால் கட்சியில் நாங்கள் வளர்க்கணுங்க ஆட்சி பிடிக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. கட்சி நாங்கள் தான் கட்சிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் தான் ஒரு 7 பேர் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. 7 பேர் தான் முக்கியமான தமிழகத்தில் உள்ள, அண்ணாமலையை தவிர்த்து அந்த மேல்மட்ட தலைவர்கள்னு எடுத்திங்கன்னா ஒரு 7 பேர் தேர்வாங்க. அந்த 7 பேர் அப்படி தான் இருந்தாங்க ரொம்ப வருஷமாகவே. அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைவராக வந்தவர் அது உடைக்கப்பட்டது. அப்போ உடைக்கப்படும் போது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவருக்கு தலைமையில் ஒரு கோஷ்டி, இதுக்கு முன்னாடி தலைவராக இருந்த இவருக்கு தலைமையில் ஒரு கோஷ்டி, அவருக்கு தலைமையில் ஒரு கோஷ்டின்னு சொல்லி காங்கிரஸுக்கு எந்த வகையிலும் சளைத்தவர்கள் அல்ல பாஜகவினருங்கிற மாதிரி பாஜகவில் பல்வேறு கோஷ்டிகள் இருந்துச்சு. அண்ணாமலைக்கு முன், அண்ணாமலை வந்த பிறகு தான் பாஜகங்கிற ஒரே ஒரு கோஷ்டி தான், ஒரே ஒரு கட்சி தான், அதில் எந்த கோஷ்டியும் இல்லைங்கிற அளவுக்கு அவர் அதை சரி பண்ணார். அது ஒரு முக்கியமான ஒரு வேலை, வெளியே தெரியாத ஒரு விஷயம். ஆனால் அந்த மாதிரி அவர் பண்ணும்போது அதில் உள்ள எதிர்வினை இப்படி தானே வரும். அதில் வந்து அண்ணாமலைக்கு எதிராக சில பேர் வந்து கருத்து பொதுவெளியிலே பேசுனாங்கன்னா அதெல்லாம் இதனுடைய வெளிப்பாடுகள். அவங்க வந்து மதிக்கலன்னு இல்லை, ஒரே கட்சியாக இருக்கும்னு நினைக்கிறாரு. அப்படின்னு அவர் சொல்கிறத மட்டும் மற்றவங்க கேட்டால் தான் சரியாக இருக்கும். இவங்க சொல்கிறதுபடியும் இந்த பக்கம் கொஞ்சம் பேர், அவங்க சொல்கிறபடி அந்த பக்கம் கொஞ்சம் பேர், இவர் சொல்கிறபடி அங்கே திருநெல்வேலிக்கு அந்த பக்கம் கொஞ்சம் பேர்னு கேட்டாங்கன்னா கட்சியாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கெல்லாம் கோபம் வரும். நமக்கு மரியாதை இல்லைன்னு நினச்சிருப்பாங்க, இல்லை நம்ம புறக்கணிக்கிறோம்னு நினச்சிருப்பாங்க, நம்மளை வந்து ஓரம் கட்டுறாரு அண்ணாமலைன்னு நினச்சிருப்பாங்க. என்ன நினச்சாங்களோ தெரியாது. ஆனால் அதனால அவங்க சில இதெல்லாம் பண்ணாங்க, மறைமுகமாக சில இதெல்லாம் பண்ணாங்க. டெல்லி வரைக்கும் போனாங்க. டெல்லியில் சில லாபிகளெல்லாம் பண்ணி பார்த்தாங்க. மூக்கெல்லாம் உடச்சி விட்டு இப்போ வந்து செவினேனி உட்கார ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையை சொல்ல போனால் என்ன அப்படின்னா, அண்ணாமலையை சார்ந்து மூத்த தலைவர்கள் எல்லாம் பயணம் பண்ணாங்க அப்படின்னா, இப்போ நிறைய பேர் பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா தலைவர்களும் அந்த மாதிரி பண்ணினாங்கன்னா கட்சிக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. 2026 நம்ம கூட்டணி ஆட்சியை பிடிக்குங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை எல்லாத்துக்கும் ஏற்படுத்துறாங்க பாஜக தரப்புல. அப்போ அவங்க அந்த ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அது வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும், ஆதரவாக இருக்கும். அதே சமயத்தில் தனிப்பட்ட முறையில் அவங்களும் வந்து பூவோட சேர்ந்த நாரும் மணக்குங்கிற அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவங்களும் சேர்ந்து அதில் வந்து பயனடைஞ்சிட்டு இருப்பாங்க. அவரை முட்டிக்கிட்டு முரண்டு பிடிச்சிக்கிட்டு முரண்பட்டு அப்படி தான் போனாங்க. இதுக்கு முன்னாடி போனாங்க 1-2 பேர், நல்லா சொல்லியிருக்கேன், நானே பேசியிருக்கேன். அப்படியெல்லாம் போனாங்கன்னா தொண்டர்கள் மத்தியிலேருந்து விலகிடுவாங்க, பாஜக மக்கள் மத்தியிலேருந்தே விலகிடுவாங்க. அப்போ வந்து அவங்களுடைய ஆதரவு சுருங்கிக்கிட்டே போகும். தேர்தலில் நின்னா கூட வெற்றி பெற முடியாத அளவுக்கு தான் ஒரு இது வரும், எதிர்காலம் இல்லாமல் போயிடும். அதனால் அவங்கெல்லாம் கொஞ்சம் இனிமேல் அண்ணாமலைக்காக மாறுறாங்க, மாற்றம் வருது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து சனாதனவாதிகள் நம்ம எல்லாம் இந்து தர்மத்தை பின்பற்றிட்டு இருக்கோம். நமக்கு ஜோதிட நம்பிக்கை ரொம்ப அதிகம், நமக்கு அதிலெல்லாம் உண்டு, நம்பிக்கை உண்டு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுடைய ஜாதக அடிப்படையிலேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து எப்போவுமே கூடல கொஞ்சம் எதிரிகளும் இருந்துகிட்டே தான் இருப்பாங்களாம். நான் பார்க்கும்போது சொன்னாங்க அவருக்கு எப்பவுமே கூடவே எதிரிகள் இருப்பாங்க. அது வந்து இப்போ அவருக்கு நடந்துட்டு இருக்கிறது வந்து அஷ்டமத்து சனி. அது வரக்கூடிய மார்ச் மாதத்தோட ஏதோ முடியுது, அது அடுத்த மாதத்தோட ஏதோ அந்த அஷ்டமத்து சனினா 8வது இடத்துல சனி பகவான் இருக்குது. கிட்டத்தட்ட அது 2.5 வருஷம், அவர் கடந்த 2.5 வருஷம் அவருக்கு அஷ்டமத்தில் சனியாக இருந்ததுனால இந்த எதிரிகளுடைய இது அவருடைய எதிர்ப்பு நீங்கள் பாருங்கள். இதை வந்து முன்னாடி ஒரு இடத்துல நான் பேசும்போது சொல்லியிருக்கேன். இந்த 2.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சனி பயிற்சி வர்றதுக்கு முன்னாடி தான் அப்போ ஒரு ஜோசியர் இதை சொன்னார். இந்த மாதிரி அவருக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்குது, இப்போ அவருக்கு எதிர்ப்புகள்லாம் கொஞ்சம் வலுவாக ஆரம்பிக்கும். ஆனால் அவர் ஒன்றும் பண்ண முடியாது, அவரை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும், வரத்தான் செய்யும் கண்டிப்பாக அப்படின்னாரு. எஸ்வி சேகர் அந்த பன்றிக்குட்டி உடனே வெளியே வந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா காயத்ரி ரகுராம் அதை வெளியே வந்துச்சு. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சா நிர்மல் குமார்னு ஒருத்தர் வெளியே வந்தார். அப்புறம் கிஷோர் கே சாமின்னு ஒருத்தர் வந்தார். இப்படி வரிசையும் வந்தாங்க. கடைசியில் கல்யாணராமன் ஒருத்தர் வந்தார். எல்லாரும் அண்ணாமலைக்கு எதிராக வந்து பேசுனாங்க. இந்த திருச்சி சூர்யா சிவா இவங்க எல்லாம் வந்து எதிரியாக மாறினாங்க. நண்பராக இருப்பாங்க, அப்படியே எதிரியாக மாறிடுவாங்க, கூடவே இருப்பாங்க, அப்படியே கழுத்தறுக்க வேலை செய்வாங்க. இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தராக பண்ணிகிட்டே வந்தாங்க. இப்போ பாருங்க அந்த சூழலை எல்லாம்
மார்ச் மாதத்தில் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு இந்த இதெல்லாம் கண்ட்ரோலுக்கு வந்துடும், கீழே வந்துடும். எதிர்ப்பு இருக்க தான் செய்யும், ஆனால் அது அவங்க எல்லாம் வந்து எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு போயிடும். இதுக்கு முன்னாடியாவது அவர் டேமேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு அளவுக்கு, ஒரு சின்ன அளவுக்காவது டேமேஜ் பண்ணாங்க. ஒரு 5% 10% அளவுக்கு டேமேஜ் பண்ணியிருப்பாங்க. பண்ணலைன்னு சொல்ல முடியாது. கண்ட மீனிக்கு அவங்க இஷ்டத்துக்கு கதை அழகாக ஆரம்பிச்சாங்க, யாரும் நம்பலை. இருந்தாலும் ஒரு அளவு பண்ணாங்க. இன்னும் வரும் காலங்களில் அது நடக்காது. ஏன்னா ஜாதகமே அப்படி தான் இருக்குது அவருக்கு. அதனால் மார்ச் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய எதிர்ப்புகள் வந்து நிச்சயமாக வந்து ரொம்ப கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். அவர் வந்து நிச்சயமாக அவரும் ஒரு சர்வாதிகாரி மாதிரியான ஒரு இதில் எடுத்தால் தான் நடக்கணும். அவர் சர்வாதிகாரி நடக்கிறதே இல்லையோ, தமிழ்நாட்டில் சர்வாதிகாரி மாதிரி அவர் இருந்தால் தான் இந்த கட்சியினுடைய நடவடிக்கைகள் செயல்பாடுகள் எல்லாம் கட்டுப்பாட்டில் இருந்தால் தான் அது வந்து கட்சியினுடைய வளர்ச்சிக்கு நல்லது, ஆட்சி பிடிக்க அப்போ தான் அது சரியாக இருக்கும். கண்டிப்பாக அவரும் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அவர் அந்த மாதிரி கட்சியை கொஞ்சம் நல்லா கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ மாவட்ட தலைவர்கள்லாம் போட்டதில் பெரும்பாலும் அவருடைய சாய்ஸில் தான் அந்த மேலிடமே முடிவு பண்ணி கொடுத்துருக்காங்களாம், அப்படி தான் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் இனிமேல் மற்ற நிர்வாகிகள்லாம் போட்டுறதும் எல்லாமே ஒரே முகத்தில் போனால் தானே வேலை நடக்கும். நல்ல வரும். அதனால் மூத்த தலைவர்களும் கொஞ்சம் அதுக்கு தக்கவாறு மாற்றிக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மாவட்ட தலைவர் தேர்ந்தெடுப்பில் தூத்துக்குடியில் வந்து தொண்டர்களிடையே சண்டை நடந்துச்சு, அது எப்படி? அதை நீங்கள் அதாவது நீங்கள் இதில் ஒரு விஷயத்தை பார்க்கணும். பாஜக வந்து புதுசாக வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் வந்து அப்படியே சுத்தமான அக்குமார்க்கு தங்கம் அப்படின்னு நம்ம எடுக்க முடியாது. அவங்க வந்து மாசுபடாத ஆட்கள், இல்லைனா எந்த வகையிலும் அவங்க வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக புதுசாக தான் வந்திருக்காங்க, இப்போ தான் பிறந்து அப்படியே பாஜகவில் வந்திருக்காங்க, இல்லைனா செவ்வாய்க்கிரகத்துல வந்து இறக்குமதி பண்ணி இங்கே பாஜகவில் சேர்த்துருங்க, அப்படியே எதுவுமே கிடையாது. ஒன்று திமுகலேருந்து வந்தவங்களா இருப்பாங்க, இல்லைனா அதிமுகலேருந்து வந்திருப்பாங்க, இல்லை கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இதுலேருந்து இருந்திருப்பாங்க. ஏதோ ஒரு கட்சியிலேருந்து இதுக்கு முன்னாடி இருந்தவங்க தான் இங்கே வந்திருக்காங்க. அதுதான் சாத்தியப்படும். சில பேர் வந்து பிறந்ததுலேருந்தே அவங்க ஆர்எஸ்எஸ் இந்த மாதிரிப்பட்டதில் இருந்திருப்பாங்க, அதில் வந்திருப்பாங்க. அதுங்க எண்ணிக்கையெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போ இப்போ புதுசாக வந்தவங்க தான் நிறைய, இவ்வளவு நாளும் திமுகவில் வந்திருப்பாங்க, இப்போ வந்து இங்கே வந்திருப்பாங்க. ஆதரவாளர்களும் நிறைய அதேமாதிரி தான், திமுக ஓட்டு போட்டவங்க, அதிமுக ஓட்டு போட்டவங்க, இவங்க தான் நிறைய இப்போ பிஜேபி பக்கம் இருக்காங்க. இதே மாதிரி மற்ற கட்சியிலேருந்து வரக்கூடியவங்க திமுகவிலேயே வளர்ந்து ஊறி போய் ஒரு சின்ன சின்ன பதவிகள் எல்லாம் அங்கே இருந்தவங்க இங்கே வரும்போது அதே மாதிரி மைண்ட் செட்டில் தான் அவங்க இருப்பாங்க. அதிமுகலேருந்து வந்தவங்கன்னா அதே மாதிரி மைண்ட் செட்டில் தான் வந்திருப்பாங்க. காங்கிரஸ்லேருந்து வந்திருக்காங்கன்னா அங்கே எங்கெல்லாம் சட்டையை கழிச்சாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து அதே மைண்ட் செட்டில் அங்கே அது அப்படி தானே வந்திருக்காங்க. அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன சச்சரவுகள் இது நடக்கிறது தவிர்க்க முடியாதது தான். என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பாஜகவில் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் இது நடக்கிறத தவிர்க்க முடியாது. கண்டிப்பாக அது வந்து இருக்க தான் செய்யும். ஏன்னா எல்லாருமே வேறு கட்சியிலேருந்து வந்தவங்க தானே. அதனால் வந்து ஒரே நாளையில் நீங்கள் மாறுங்கன்னா எப்படி மாற முடியும்? அவங்க லஞ்சம் வாங்கிட்டு இருக்கவனா வாங்காத நீ கொண்டு வரலாம். அதுக்கு வந்து அந்த இருக்கிறவர் கரெக்டாக இருந்தாருன்னா இவங்களும் சரியாக பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. யோகி மாதிரி ஒருத்தர் இங்கே வந்த நம்ம தமிழகத்தில் அண்ணாமலை ஐபிஎஸ் முதலமைச்சராக இருக்காருன்னா சீட்டில் உட்கார்ந்த உடனே கீழே மாறிடணும்னு எதிர்பார்க்கலாம். கட்சியினுடைய தொண்டர்கள் ஒரே நாளில் மாறுங்கன்னா எப்படி மாறுவாங்க? மாறுது வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் நடக்க தான் செய்யும். எல்லா கட்சியிலையும் உள்ள மாதிரி தானே இங்கே இருக்கும். சமீபத்தில் அண்ணாமலை வந்து டிஎம்கே ஃபைல் 1 டிஎம்கே ஃபைல் 2ன்னு ரிலீஸ் பண்ணாங்க. அதால் தமிழகத்தில் ஒரு நல்லதும் சேர்ந்து நடந்த மாதிரி இல்லை, எந்த ஒரு ஆக்ஷனும் இருந்த மாதிரி இல்லை. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் வந்து இது கரெக்டான கேள்வி தான். இதில் வந்து கண்டிப்பாக எல்லாரும் மக்கள் எதிர்பார்க்குறது தானே. ஒரு அறிக்கை, ஒரு ஃபைல்ஸ் 1 2 3ன்னு விட்டுட்டு அப்புறம் வந்து அதுக்கு வந்து அதில் எந்த நடவடிக்கையும் எடுக்கலைன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன நடவடிக்கை எதுக்கு அப்போ வெளியிட்டீங்கன்னு கேட்குறது ஒரு நியாயமான கேள்வி. நான் வந்து நினைக்கிறேன்னா அதுக்கு காலம் சரியான வரலன்னு நான் நினைக்கிறேன். அரசியல் தானே சார் இது. அதாவது ஒரு அரசியல் தான் பண்ணுறோம், அரசியல் பண்ணணும்னு சொல்லி அவர் பண்ணணும்னு வந்துட்டார். அவர் வந்து அரசியலை கொஞ்சம் நியாயமாக நேர்மையாக பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதே சமயத்தில் அவரும் ஒரு அரசியல்வாதியாக நடந்துக்கிட்டால் தான் வெற்றி பெற முடியும். யாரு கூட அரசியல் பண்ணுறாரு? சாக்கடை அரசியல் பண்ணக்கூடிய திமுக கூட அரசியல் பண்ணுறாரு. அப்போ வந்து அதில் ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் நம்ம வந்து அந்த தர்ம நியாயத்தின்படி நடக்கலாம். மற்றபடி அதுக்கு பிறகு அவர் நீங்களும் ஒரு அரசியலை பண்ணினா தான் அவங்ககிட்ட வெற்றி கொள்ள முடியும். அவங்க வந்து 2000 ரூபா கொடுக்குறாங்க, இப்போ 1000 ரூபா கொடுக்குறாங்க, மகளிர் உதவி தொகைங்கிற அடிப்படையில் அந்த பேரில் பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வந்து 1000 ரூபா நாங்கள் நாங்கள் கொடுத்துருக்கோம், நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்பாங்க. வந்து இல்லைன்னா நாங்கள் அதை 1500 ரூபா ஆக்குறோம்னு சொல்லிட்டு கேட்டாலும் கேட்பாங்க. அவங்க தேர்தல் வாக்குறுதியில் என்ன வேணால் சொல்லுவாங்க. ஆனால் பாஜக நாங்கள் வந்து வளர்ச்சியை மட்டும் தான் பார்ப்போம், அதனால் நாங்கள் இந்த மாதிரி பட்டதெல்லாம் நாங்கள் இலவசங்கள்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோன்னு சொன்னாங்கன்னா ஓட்டு எப்படி கிடைக்காது. அப்போ அவங்கள வீழ்த்தணும்னா நீங்கள் 2000 ரூபா தாரேன்னு சொல்லணும். அவங்க 1500 2500 தாரேன் அண்ணாமலை சொன்னால் செய்து விடுவாருங்கிற நம்பிக்கை மக்களுக்கு உண்டு. டங்ஸ்டன் ஆலையா மூடுவேன்னு சொன்னார், மூடிட்டாரா இல்லையா? மூடிட்டார். மக்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இவர் சொன்னால் மோடி கேட்பார். இவர் இந்த மத்திய அரசுல இருந்து பணத்தை வள்ளி கொண்டு தமிழ்நாட்டில் விதைச்சிருவார். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால் இவர் சொன்னால் மோடி கொடுப்பாரு. அதனால இவர் சொல்றதை கேட்போம்னு சொல்லி நம்புவாங்க. நீங்கள் நான் 1000 ரூபா அவரு கொடுக்கும்போது இல்லைன்னா 1500 ரூபா தாரேன்னு சொல்லும்போது நாங்கள் அதெல்லாம் தரமாட்டோம்,
நாங்கள் வந்து யோக்கியம்தான், இல்லை நாங்கள் காமராஜர் மாதிரி தான் நாங்கள் இப்படி இருப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்கே வந்து இந்த அரசியலில் தமிழகத்தில் இப்போ கெடுத்து வச்சிருக்க இந்த அரசியலில் அது சரியாக இருக்காது. அதில் நாங்களும் அந்த அளவுக்கு தரையில் இறங்கி நீங்கள் அடிக்கணுங்கிற மாதிரி இறங்கினாதான் அது கரெக்டாக இருக்கும். இந்த அரசியல் படி நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த திமுக ஃபைல்ஸ் 1 2 3 நீ விட்டார் பார்த்தீங்களா, இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் என்ன இருக்கும்னா, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நெருங்க ஒவ்வொன்றுக்கு ஆக்ஷன் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அவர் எல்லாம் விதைச்சி வச்சுட்டாரு. என்னமோ அதனுடைய நடவடிக்கைகள் அதுக்கு பிறகு போக நெருங்க தேர்தல் அப்போ நம்ம மக்களுக்கும் தெரியும் இவங்க சும்மா இருக்கல, நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்கிறது புரியும்ல. அப்போ அதை நோக்கி அதனுடைய அறுவடையே பாஜக எடுக்கணும். பாஜக அறுவடை பண்ணி ஆகணும். ஏன்னா விதைச்சது அவங்க, கஷ்டப்பட்டது அவங்க. ஆனால் வந்து இவங்க மட்டும் எப்படி போவாங்க? இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து கரெக்டாக அவங்க காயை நகர்த்திட்டு வாங்குறாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த காலம் அதான் சொன்னோம்ல, அண்ணாமலைக்கு முன் இருந்த பாஜகவில் இந்த மாதிரிப்பட்டது இல்லை. இவர் வந்து அதை கரெக்டாக எடுக்கிறார். இப்போ கூட சமீபத்தில் ஒன்று சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி கற்பழிக்கப்பட்ட விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா தெளிவான ஒரு இதை வச்சிருக்காரு. எனக்கு வந்து அதில் உள்ள யார் அந்த சாருங்கிறதெல்லாம் தெரியும், யாருக்கு ஃபோன் பண்ணாங்க, எல்லா கதையும் அந்த கால் ரெக்கார்ட்லேருந்து அந்த வாய்ஸ்லேருந்து எல்லாம் பேசினாங்கிறது வரைக்கும் என் கையில் இருக்குது. அதெல்லாம் நான் கையில் வச்சுருக்கேன். இப்போ அதில் அந்த இதுக்கு விசாரிச்சுட்டு இருக்கு ஒரு குழு, அதாவது சிறப்பு புலனாய்வு குழு வந்து சென்னை ஹைகோர்ட்டால் நியமனம் பண்ணப்பட்ட குழு வந்து இப்போ விசாரணையில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இதெல்லாம் சரியானபடி கோர்ட்டில் தாக்கல் பண்ணலைன்னா நான் வெளியிடுவேன்னு சொன்னார். அப்போ அதுக்கு முந்தைய அவர் வெளியிட போகிறதில்லை. ஆனால் வந்து அதை பண்ணலைன்னா நான் வெளியிடுவேன். இந்த மாதிரி ஒரு அரசியல் இதுக்கு முன்னாடி நம்ம எப்போ பார்த்தோம்? எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் செய்தார்னு சொல்லுங்கள். அவங்க பங்காளிகள் செய்ய மாட்டாங்க, அது வேற கதை. ஆனால் அண்ணாமலை அதை வச்சிருக்காரு, வெயிட்டிங்கில் இருக்காரு. என்ன எது டைம் கொடுப்பாரு, கிட்டத்தட்ட எலெக்ஷன் நெருங்கி வரும்போது இவங்க கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க, அவர் வெளியிடுவார். அவ்வளோதான் கண்டிப்பாக அவ்வளோதான். அதனால் அவர் கண்டிப்பாக இது வந்து இல்லை பலன் இல்லைன்னு நான் நினைக்கல, இருக்காது அப்படின்னு நான் நினைக்கல. சரியான நேரத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காரு. சரியான நேரத்தில் அடித்தா தானே உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும். இப்போ ஒரு சின்ன உதாரணம் சேர்த்தே சொல்லியிருந்தேன். பொக்ரானில் அணுகுண்டு சோதனையை நடத்தினார் திரு அடல் பிகாரி வாஜ்பாய். அவர் பிரதமராக இருந்தபோது அந்த நடந்த ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். ஆனால் அதை வந்து அவர் எப்போ பண்ணிவிட்டார்? எலெக்ஷனுக்கு ஒரு 6 மாதத்துக்கு உள்ளால, இல்லை ஒரு 6 மாதம் இடைவெளியை வச்சுட்டு அதை பண்ணியிருந்தாருன்னா மறுபடியும் அவர் ஆட்சியை பிடிச்சிருக்க முடியும் மத்தியில். ஒரு 2001 பண்ணார். அப்போ அவர் ஆட்சிக்கு வந்து 1 வருஷத்தில் பண்ணிவிட்டார். அப்போ என்ன ஆகி போச்சு? மக்கள் மத்தியில் 1 வருஷம் 1.5 வருஷத்தில் பண்ணிவிட்டாங்க. அப்போ என்ன ஆகி போச்சுது? மக்கள் வந்து கொண்டாடுறாங்க. அதே சமயத்தில் அடுத்த எலெக்ஷன் வரும்போது மறந்துட்டாங்க, இந்தியா முழுக்க மறந்துட்டாங்க. அவரை வந்து இப்படியெல்லாம் பண்ணாரு, தங்க நாற்கரை சாலையை கொண்டு வந்தவர் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் சேர்த்து சொல்கிறோம், நம்ம அன்னைக்கும் சொல்ல தான் செய்யறோம். ஆனால் மக்கள் மனசில் அதெல்லாம் இல்லை. இப்போ இருக்கானா? காமராஜர் இதெல்லாம் அணையா கட்டினார், கருணாநிதி பொண்டாட்டியாக கட்டிட்டு நடந்தாருங்கிற கதையெல்லாம் இப்போ எல்லாத்துக்கும் புரியுது. ஆனால் அவர் அணையெல்லாம் கட்டினாருங்கிறது அதுக்கு பின்னாடி வந்தவங்களாம் அணையை கெட்டாமல் போன பிறகு தானே தெரிஞ்சுது. அவர் ஒரு நல்ல யோக்கியன், ஒரு நல்ல மனிதர். அவருக்கு தொகுதியிலே அவரை தோக்கடிச்சிடும், எவ்வளோ பெரிய அநியாயம் பண்ணியிருக்கோம் அந்த மனிதருக்கு அப்படிங்கிறது இப்போ தானே தெரியுது. ஆனால் அன்னைக்கு ரூபாய்க்கு 3 படி அரிசின்னு சொன்னோன்னே எல்லாரும் ஓடி போயிட்டாங்கல்ல ஓட்டு போடுறதுக்கு. காமராஜர் இவ்வளோ நல்லவருங்கிறதே ஏற்றுக்கல. அன்னைக்கு இருந்த தலைவர்கள், காங்கிரஸ் தலைவர்களே காமராஜருக்கு எதிராக மாறி போயிட்டாங்களே. அவங்க பின்னாடி வரும்போது தானே அது வேதனைப்பட்டாங்க. ராஜாஜி உட்பட பின்னாடி வந்து பெரிய தவறு செய்துட்டமேங்கிற மாதிரி பின்னாடி வேதனைப்பட்டது 2வது. அதனால அந்த மாதிரி தான் ஒரு சூழ்நிலை. அரசியல்னு வரும்போது இவங்க வந்து காமராஜர் அரசியல் நடத்தினாங்கன்னா அண்ணாமலையும் காமராஜர் அரசியலை பண்ணுனா அது சரியா இருந்திருக்கும். இவங்க கருணாநிதி அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட போய் காமராஜர் அரசியலை அண்ணாமலை எடுத்துட்டு போனாருன்னா சரியா இருக்கு, வேலைக்கு ஆகாது, தோத்து போயிடுவாரு. அப்போ அதில் மாற்றம் வேணும். அவங்க கருணாநிதி அரசியலா, உங்கள் கருணாநிதிக்கு அப்பனுக்கு அரசியலை நான் எடுக்கிறேன்னானே நீங்கள் களத்தில் இறங்கணும். அப்போ அந்த லாஜிக் கரெக்டாக இருக்கும். அதை தான் அண்ணாமலை எடுக்கிறார், விட மாட்டார் சார். ஒரு ஐபிஎஸ், அதாவது சாதாரண இந்த காலேஜில் போய் அதாவது காலேஜுக்கு ஒழுங்காக போகாத முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க வச்சுருக்கோம். இவங்களுக்கே இதெல்லாம் யோசிக்க முடியுதுன்னா இந்த நடிகைகளுக்கு பின்னாடியே ஊரை சுற்றிட்டு அலைஞ்ச உதயநிதிக்கே இதெல்லாம் செய்ய முடியும்னா ஒரு ஐபிஎஸ் படித்து ஒரு 10 வருஷம் 9.5 வருஷமாக இருந்து ஐபிஎஸ் அதிகாரியாக வேலை பார்த்த ஒரு திறமையான ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர், ஒரு படிப்பாளி, அவர் ஐபிஎஸ் மூலகாரரு. அவருக்கு வந்து மூளை எப்படியெல்லாம் வேலை செய்யும்? நீங்கள் இந்த திருட்டு கும்பலுக்கே இதெல்லாம் செய்யணும்னா ஒரு போலீஸ் அதிகாரிக்கு மூளை எப்படி வேலை பார்க்கும்? கண்டிப்பாக அவர் விட மாட்டார். இப்போ தெரியாது, போக பாருங்கள். ஒரு ஏப்ரல் மே அதுக்கு மேலெல்லாம் போக பாருங்கள். அண்ணாமலையுடைய வீரியம் அதுக்கு இவங்கெல்லாம் ஈடு கொடுக்க முடியாத அளவு தான் இருக்கும். அவருடைய அரசியலும் அப்படி தான் இருக்கும். அதனால் நான் சொன்ன மாதிரி இந்த தேர்தல் நெருங்க கரெக்டான விஷயம் என்னென்ன விஷயத்தெல்லாம் எடுத்து கையாளணுமோ அதை எப்படி கொண்டு போகணுமோ கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருவார். மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துருவார். அதெல்லாம் கரெக்டான ஆள், தெளிவான ஆள். எனக்கு தெரியும், பர்சனலாகவே ஒரு விஷயத்தில் நான் அவரை பார்த்துருக்கேன்.
கரெக்டாக என்கிட்ட பேசும்போதே ஆரம்பத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. என்கிட்ட அதை ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வந்துச்சு. அதனால் நமக்கு நல்லா புரியும். இது வெளியேருந்து பார்க்குறவங்களுக்கே புரிய தான் செய்யும். சாதாரண ஆள் கிடையாது அண்ணாமலை. இவங்க வேணால் ஏதோ நினச்சிட்டு இருக்கலாம். அந்த அண்ணாமலையால் அனுப்பி விடப்பட்டவர் தான் இந்த அண்ணாமலை ஐபிஎஸ். அதில் அவர்கிட்ட வரக்கூடிய தேர்தல் கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கும். 2026 சின்னப்பா கணேசன் வந்து யார் ஆட்சியில் வருவாங்கன்னு நினைக்கிங்க? அதாவது வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் என்னுடைய கணிப்புப்படி பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தலைமையிலான அணி நிச்சயமாக வெற்றி பெறும். டிவிக்கு ஆட்சி பிடிக்கும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் இவர் இருக்கார் பார்த்தீங்களா, உலகநாயகன். அவர் இப்போ எங்கே இருக்காரு, என்னவா இருக்காரு? திமுக கூட இருக்காரு. அவரும் முன்னாடி இப்படி தான் சொன்னாங்க. அவர் வரும்போது அவர் ஆட்சியை பிடிச்சி விடுவார், டார்ச் லைட்டு தான் ஆட்சி பிடிக்க போகுது எல்லாம் சொன்னாங்க. கடைசியில் பேட்டரி என்னது உள்ளே இருக்க டார்ச் திமுக காரங்கன்னு சொல்லி முடிச்சுட்டார கதையை. அதுதான் இப்போவுமே இதுதான். இவங்க வந்து தமிழக வெட்டி கழகம்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதில் அந்த இது வச்சிருக்கிறது நாங்கள் தான். ஆனால் கழகம் அவங்க கழகத்தோட உள்ளது, அது எங்களுடைய இது கிடையாது. அதனால தான் நாங்கள் வந்து ஈவேராவை தூக்கி வச்சுருக்கோம். அதனால தான் நாங்கள் வந்து அம்பேத்கரை தூக்கி வச்சுருக்கோம். அதனால தான் இந்த சித்தாந்த ரீதியில் எல்லாம் அவங்ககிட்ட இருந்து தான் எடுத்திருக்கோம். இந்த பேரை மட்டும் லெட்டர் பேடில் பேரை மட்டும் பார்த்துட்டு கீழே உள்ளதை பார்த்தீங்கன்னா அவங்க அறிக்கையும் இவங்க அறிக்கையும் ஒன்றா தான் இருக்கும். அவ்வளோதான். அதனால் ஆட்சி பிடிக்க உழவு ஒன்றும் கிடையாது. என்னுடைய கணிப்புப்படி விஜய்க்கு வந்து ஒரு 10% அளவுக்கு வாக்கு கிடைக்கலாம். 8லிருந்து 10% வரைக்கும் கிடைக்கலாம். கிடைக்கும்னு உறுதியாக சொல்ல முடியாது. அதை விட கீழேயும் கிடைக்கலாம். இது வந்து யதார்த்தமான உண்மை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர் ஓட்டு வாங்குறதுனால 10% ஓட்டை வாங்குறாருன்னு நீங்கள் வச்சுருங்க. 20% ஓட்டே இவர் வாங்குறாருன்னு வச்சுருங்க சார். இவர் 20% ஓட்டு வாங்கினாருன்னா அண்ணாமலை அணி வந்து ஈஸியாக வெற்றி பெற்று வந்துடுவாங்க. ஏன் தெரியுமா? இவருக்கு இப்போ ஓட்டு போட போகிறாங்கல்ல விஜய்க்கு, ஜோசப் விஜய் அவர்களுக்கு இப்போ ஓட்டு போடணும்னு வர்றாங்கல்ல லைனில், இல்லை ஓட்டு போடுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம்ல, அதில் ஒரு ஓட்டு கூட இதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு ஓட்டு போட்டவங்க இருக்க வாய்ப்பில்லை. கிடையவே கிடையாது. பாஜகவுக்கு ஓட்டு போட்ட ஒருத்தனும் வந்து திருப்பி வந்து இந்த விஜய் கட்சிக்கெல்லாம் போய் ஓட்டு போடக்கூடிய அளவுக்கு பாஜகவில் விஜய் ஃபேன்ஸ் இருக்க மாட்டாங்களா? அதை தான் சொல்ல வரேன். எங்கள் வீட்டம்மாவே விஜயுடைய ரசிகை தான். எங்கள் வீட்டம்மாவே விஜயுடைய தீவிர ரசிகை தான். ஓட்டு எப்படி பாஜக, அது பாஜகவை தவிர வேறு எந்த கட்சியும் அவங்க போடுவாங்க? விஜய்க்கு எப்படி போடுவாங்க அதை சொல்லுங்கள். பாஜக அந்த இடத்துல இல்லை, நீங்கள் இதுக்கு போடுங்கன்னா போடுவாங்க. கண்டிப்பாக விஜய் போட மாட்டாங்க. தெரியும், அவங்களுக்கு நல்லா தெரியும். விஜய் ரசிகர்கள் தான், விஜய் ரசிகை தான். விஜய் படம் பார்க்க நான் தான் கூட்டிகிட்டு போவேன், எல்லாம் பார்ப்பேன். அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் இவங்க போய் விஜய் ஓட்டு போடணும் போடுவாங்க. இன்னொன்று மணிகண்டன், ஒரு உங்கள் பேர் தான், உங்கள் பேர் மணி, அவர் மணிகண்டன். மணிகண்டன் வந்து நிறைய படங்களில் அசோசியேட் டைரக்டராக வேலை பார்த்தவர். தீவிரமான விஜய் ரசிகர். ஆனால் அவர் வந்து அண்ணாமலையை தவிர பாஜகவை தவிர வேறு எதுக்கும் அவர் ஓட்டு போட மாட்டார். விஜய்க்கு ஓட்டு போட மாட்டார் சார். எனக்கு நல்ல நெருக்கமான ஃப்ரெண்டு அவர். இதுதான் ஒரு 2 உதாரணம் நானே சொல்லிட்டேன். இதனால பாஜகவுக்கு ஓட்டு ஏற்கனவே போட்டவங்க விஜய்க்கு போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ விஜய்க்கு என்னமோ ஓட்டு போடக்கூடியவங்கலாம் யார், எங்கேருந்து செவ்வாய் கிரகத்துலேருந்து வந்தாங்களா, இல்லை கர்நாடகா ஆந்திராவிலேருந்து வர போகிறாங்க, அப்படி கிடையாது. இங்கே இருந்தவங்க. அப்போ யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க? அத்தனை பேரும் திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டவங்க. அப்போ இழப்பு யார்? 10% ஓட்டு இவர் உருவுறாருன்னா அந்த 10% ஓட்டும் திமுக அணிக்கு போட்ட ஓட்டை பிரிக்கிறாருன்னு அர்த்தம். 15% வாங்குறாருன்னா 15% அங்கேருந்து வருதுன்னு அர்த்தம். இதான் ஒரிஜினல் உண்மை தான். ஆனால் அதே சமயத்தில் இந்த அணியில், பாஜக அணியில் இப்போ பாஜக தனியாக எடுத்திங்கன்னா 11.24% ஓட்டு பாஜகவுக்கு தனியாக தமிழ்நாட்டில் இருக்குது. இதுவே வந்து கூட்டணின்னு எடுத்திங்கன்னா 18% ஓட்டு இருக்குது. இது கூட ஒரு தேமுதிக மட்டும் உள்ளே வந்தாலே போதும். பாஜக அணியில் ஒரு தேமுதிக வந்து சேர்ந்தாலே அவங்களுக்கு பலமாயிரும். அந்த அணி வந்து பலமாயிரும். 2024 நடந்த அதே கூட்டணி 2026 தொடருமா? பாஜக அணியில தொடருது. இது வரைக்கும் அதில் எந்த மாற்று இதுவும் இல்லை. அவங்க அந்த அணியை அமைக்கும் போது, ஏன்னா ஐபிஎஸ் மூளைன்னு ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்களா, கரெக்டாக சைலாபுரத்துக்கு போனார், டாக்டர் ராமதாஸை பார்த்து பேசினாங்க, எல்லாம் முடிவு பண்ணாங்க. அந்த முடிவு பண்ணும்போதே அவங்க வந்து 2026க்கு சேர்த்தா முடிவு பண்ணியிருக்காங்க. எவ்வளவு சீட்டுங்கிறது முடிவு பண்ணாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அணி இதுதாங்கிறத அப்போவே முடிவு பண்ணிட்டாங்க. இதை நீங்கள் வேற ரொம்ப ஒன்றும் யோசிக்க வேண்டியதில்லை. கடந்த காலத்தில் உள்ள டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கொடுத்த பேட்டிகள் பல இது அந்த தேர்தல் பரப்புரையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அவங்க அப்படியே சொல்லுவாங்க, 2026 கூட்டணி ஆட்சி தாங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார். டாக்டர் ராமதாஸ் சொல்லியிருப்பார், டாக்டர் அன்புமணி சொல்லியிருப்பார், அண்ணாமலை சொல்லியிருப்பார். இதில் சம்மந்தப்பட்ட மூத்த பாஜக தலைவர்கள் இவங்கெல்லாம் சொல்லி இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. 2026 பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிட்டே வருவாங்க. இது என்ன, இதுக்கு எதுக்கு இவங்க அப்போ சொன்னாங்க? 2024 பாராளுமன்ற தேர்தல் நடந்துட்டு இருக்கு. இவங்க எதுக்கு 2026 பற்றி பேசுகிறாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள அர்த்தம் புரியும். அதனால் ஒரு அரசியல் பார்வையாளராக நீங்கள் யோசித்தீங்கன்னா அதில் 2026க்கான அணியை அன்னைக்கு அமைச்சு விட்டாங்க. இதில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரனோ இல்லை ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ இல்லைனா மற்ற இந்த சின்ன கட்சிகளில் மற்ற கட்சிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கட்சிகள் எல்லாமே அப்படி தான் இருக்குது. யாரும் இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. ஆனால் உள்ளே வர்றதுக்கு தேமுதிக தயாராக இருக்காங்க. ஏற்கனவே பேசிட்டாங்கங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு சில வாரங்களில் அது முடிவாகி போயிடும்.
அநேகமாக இந்த மேல் சபை தேர்தல் ஒன்று நடக்க போகுது, இப்போ வரப்போகுது, அடுத்து பண்ண போகிறாங்க. அது இவர் அன்புமணி ராமதாஸுடைய பதவி முடியுது, டாக்டர் இவர் வைகோவோட பதவியெல்லாம் முடிய போகுது டெல்லி மேல் சபையில், அது அந்த பாராளுமன்ற மேலவையில் அது அதுக்கு திருப்பி இங்கேருந்து தேர்வு செய்வாங்கல்ல, அது வரும்போது தெரிஞ்சு போயிடும். தேமுதிக வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு சீட்டு கொடுக்கணும், அதான் இல்லை உள்ள விஷயம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சுதீஷு இல்லைனா அவங்க யாராவது ஒரு ஆள், சுதீஷை தான் சொன்ன மாதிரி சொன்னாங்க, அப்படின்னா அவருக்கு வந்து மேல் சபை எம்பி ஆகணும். அது வந்து அந்த தேர்தலோட ஏதோ வாக்குறுதி கொடுத்துருக்காரு, இப்போ வந்து மறுக்கிற மாதிரி ஒரு வார்த்தை இருக்குது வெளியே, அது வெளியே தெரியாமல் ஒன்று பேசுகிறாங்க. அந்த இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதை இவர் கொடுக்க மாட்டார். கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி கொடுக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். கொடுக்கலன்னா அவங்க வெளியே போயிடுவாங்க, பாஜக பணிக்கு பக்கத்தில் வந்து நிற்பாங்க. அது நீங்கள் நல்லா பாருங்கள், அவருடைய நினைவு நாள், கேப்டனுடைய நினைவு நாளுக்கு அந்த நிகழ்ச்சி இதில் போய் பாருங்கள், எடப்பாடி பழனிசாமி போயிருக்க மாட்டார். அவர் சும்மா இந்த கைத்தடிகளை அனுப்பி விட்டுட்டு இருந்தார். அதனால் வந்து அவர் போகலை. அப்போவே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதை. அதனால் இவங்க வந்து கண்டிப்பாக தேமுதிக கண்டிப்பாக பாஜக அணியில் வரும், நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம், வரும். மறுபடி திமுக அணிலேருந்து அது வரும் இது வரேன்னு நான் சொல்லலை, இது அங்கே கண்டிப்பாக போகும். அதே சமயத்தில் வேறு ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தமிழகத்தில், என்னுடைய பார்வையில். என்ன அப்படின்னா, திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இப்போ இயங்கிட்டு இருக்கக்கூடிய அதிமுக ரெண்டாக உடையும். தலைப்பில் போடலாம், ரெண்டாக உடையும். அதுக்குள்ள இதெல்லாம் உள்ளே இருக்குது. கண்டிப்பாக வரக்கூடிய காலங்களில் நீங்கள் நல்லா மைனூட்டாக பாருங்கள், ரெண்டாக உடையதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதில் ஒரு பிரிவு வந்து ஒரு தனி அணி, ஒரு 20-25 எம்எல்ஏவோட தலைமையில் புரியும் நினைக்கிறீங்க. அது எஸ்பி வேலுமணியா தங்கமணியா இல்லைனா எந்த மணியா தலைமையில் வருதுன்னு தெரியாது. ஆனால் ஒன்று வரப்போகுது, அது மட்டும் தெரியும். அது மட்டும் கொஞ்சம் மூமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சுது. கண்டிப்பாக அந்த மாதிரி நடக்கும். அப்படியே அது ரெண்டாக உடையும் பட்சத்தில் ஒரு 10-20-25 எம்எல்ஏ தனியாக போனாலே ரெட்டையெல்லாம் முடங்கி போயிடும். அது எல்லாமே முடங்கிறதுக்கு இன்னொரு கேஸை சொல்லிட்டு இருக்காங்க. அதில் என்ன நடக்க போகணும்னு தெரியாது. இது ஒரு பக்கம் இருக்குது, ரெட்டையிலை சம்பந்தமாகவே அந்த சின்னத்தை அவங்க பயன்படுத்துறதுலேயே ஒரு வில்லங்க இருக்குது. கட்சி உடஞ்சுன்னா சுத்தமாக அந்த சின்னத்தை பயன்படுத்த முடியாமல் போயிடும். 2026 எலெக்ஷனில் நிச்சயமாக பயன்படுத்த முடியாது, சின்னம் போயிடும். கட்சி ரெண்டாக உடஞ்சுன்னா அது பிறகு எடப்பாடி பழனிசாமி நம்பி யார் கூட்டணிக்கு வருவா? திமுகவோட தான் போய் அவர் கூட்டணி வைக்கணும். இந்த வார்த்தையை நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். இவர் வந்து 2026 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி வந்து திமுகவில் போய் கூட்டணி வைப்பார், நான் பங்காளிகள் தானே, கண்டிப்பாக வைப்பார், அதுக்கு சாத்தியம் உண்டுன்னு சொல்லி நான் முன்னாடி பேசியிருக்கேன். அது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு போகக்கூடிய சூழ்நிலையில். ஒரு விஷயம் தெளிவாக சொல்லலாம் சார், திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து பாஜகவினுடைய மாநில தலைவராக அவர் எவ்வளவு நாள், 2-3 வருஷம் அவர் இருக்க முடியும். அவர் இருக்கிறது வரைக்கும் எடப்பாடி வந்து அண்ணா பாஜகவில் வந்து கூட்டணி வைக்க வரமாட்டார் சார், வரமாட்டார். அது அப்படி தான், அந்த மாதிரி போயிட்டு. இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி யோக்கியனும் கிடையாது, ரொம்ப நல்ல சுத்தமான பத்திரமா தங்கும் அப்படியெல்லாம் இன்னும் சொல்ல முடியாது. அதனால் அது வந்து அவர் இங்கே இந்த கூட்டணிக்கு வராமல் இருக்கிறது நல்லதும் கூட. ஆனால் கட்சி உடைஞ்சு அதிலேருந்து இன்னும் ஒரு பிரிவு வந்து அப்படின்னு பாஜக அணியில் வந்து சேர்றதுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. அது வரும்போது அதோட எடப்பாடி அப்புறம் அரசியலே அஸ்தமிச்சு போகும். அவருடைய ஜாதகமாக அப்படி தான் சொல்லுதுன்னு சொன்னாங்க ஒரு தடவை. அதை பற்றி பேசும்போது அதையும் பேச்சுவாக்கில் அப்படி கேட்டேன். கட்சி உடையும் சொல்கிறீங்க, அப்போ சின்னம் முடங்கிரும். கட்சி உடங்கினா சின்னம் முடங்கிரும்ல. எம்ஜிஆர் மரணம் அடைந்தார், உடனே இந்த பக்கம் வந்து ஜெயலலிதா தலைமையில் ஒரு அணி, அந்த பக்கம் ஜானகி தலைமையில் ஒரு அணி, ரெண்டாக பிரிஞ்சாங்க. கட்சி முடங்கி போச்சுது. அடுத்த எலெக்ஷனில் என்ன சந்திச்சாங்க, ஜெயலலிதா வந்து சேவல் சின்னத்தில் வந்தாங்க, அவங்க ரெட்டை புறா, அந்த ரெட்டை இலைங்கிறத ரெட்டை புறான்னு சொல்லி அன்னைக்கு எடுத்தாங்க. அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள், மூத்த அமைச்சர்கள், அன்னைக்கு இருந்த மூத்த தலைவர்கள், அமைச்சர்கள் எல்லாரும் வந்து ஜானகி அணியில் இருந்தாங்க. வெற்றி பெற்றது யாரு? ஜெயலலிதா அணி. இவங்க தான் அதிகமான சீட்டை பிடிச்சாங்க, 27 எம்எல்ஏ அதை வந்தாங்க. அதோட அந்த அம்மா வந்து சும்மா இருந்தால் என்ன பிடிச்சி கொண்டு தெருவில் எடுத்து விட்டானுன்னு சொல்லிட்டு அதோட நீனே கட்சியை வச்சுக்கன்னு சொல்லிட்டு எல்லாமே ஜெயலலிதா கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் சின்ன பழையபடி கிடைச்சிது. அந்த எலெக்ஷனில் கிடைக்கல. அது வந்து எல்லா கட்சிக்கும் உள்ள விதிமுறை தான். கட்சி ரெண்டாக உடஞ்சி போச்சுன்னா அதுக்கு பிறகு வந்து யார் உண்மையான கட்சிங்கிறத முடிவு பண்ணணும். அதுக்கு பிறகு தான் வந்து அது கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு சின்னம்லாம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு வரும். இப்போ இவர் வந்து நிர்வாகிகள்லாம் இவரே போட்டு இவரே நிர்வாகிகளை உருவாக்கி அந்த நிர்வாகி மூலமாக இதே பண்ணி இப்படி ஒரு இதை எடப்பாடி பழனிசாமி பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு வந்து 2026 தேர்தலுக்கு முன்னாடியே அது வந்து முடங்கி போயிடும். அந்த சூழ்நிலையை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அப்படிதான் நான் நம்புறேன். அதனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, 2026 தேர்தல் வந்து ரொம்ப முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் நிச்சயமாக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தலைமையிலான அணிதான் ஆட்சியை பிடிக்குங்கிறது தான் என்னுடைய உறுதியான கருத்து. நன்றி, உங்கள் அருமையான நேரத்தை இங்கே செலவு பண்ணுறதுக்கு நன்றி. மிக்க நன்றி. வணக்கம்.